ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு அது வால்யூம் 1 and 2 இருக்கக்கூடிய 12 சாப்டர்லையுமே எந்தெந்த எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்காட்டு கணக்குகள் எது ரொம்ப முக்கியம், பயிற்சி கணக்குகள், எக்ஸசைஸில் வரக்கூடிய கணக்குகள் எதெல்லாம் முக்கியம்னு அப்படிங்கிற பற்றி சென்டம் மார்க் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்ஸில் முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லபடியாக மேக்ஸில் ஒரு ஆர்வமாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கணும். பார்ட் 1ல் 21 மார்க்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. முழுமையாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஒரு 1 மார்க்ஸை நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செண்டம் லாஸ் ஆயிரும். ஸோ புக் எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய அந்த 12 சாப்டர்லையுமே புக் பேக் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் தரவு பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 16 கேள்விகள் உறுதியாக கேட்டுருவாங்க. ஒரு 4 கேள்வி 3 கேள்வி மட்டும்தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதியே அந்த 1 மார்க்ஸில் செக் வைப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பேக்கில் நல்லா படிச்சுட்டு புக்கின் கண்டென்ட்டும் தியரி படிக்கணும். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிங்க. புக்கினில் தயவுசெய்து கான்செப்ட் பேஸ்டு படிங்க. அப்போ தான் உங்களால் அந்த 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 சாப்டர் வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தரவை பண்ணிக்கோங்க. வால்யூம் 2ல் கடைசி 2 சாப்டர் 11, 12 இந்த 6 சாப்டரையுமே தயவுசெய்து நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இது மினிமம் இந்த 6 சாப்டரில் 50லேருந்து 60 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். மேக்ஸிமம் 60 மார்க் வந்துடும். இந்த 6 சாப்டரில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது சாப்டரை பொறுத்தவரைக்கு 5.1ல் 6வது சம்மு எக்ஸாம்பிள் 5.10 இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உறுதியாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிறையா ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. 5.2 5.5 இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் பார்த்துக்கோங்க. குறிப்பாக 5.5ல் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக அந்த ராக்கெட் சம் வருவதற்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 6வது சாப்டரை பொறுத்தவரைக்கும் 6.1 9 சம்மிலேருந்து 14வது சம் வரைக்கும் நல்லபடியாக பாருங்கள். எக்ஸாம்பிளை பொறுத்தவரைக்கு 6.3 6.5 6.6 6.7 இதுவும் நல்லா பார்க்கணும். அதே மாதிரி 6.7ல் ஒரு 7 சம் இருக்குது. அந்த 7 சம்மையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6.8 பொறுத்தளவுக்கு 4th சம் மட்டும் பாருங்கள். சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு 7.1 7.2 7.8 இது இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். 8வது சாப்டரை பொறுத்தளவுக்கு 8.7 இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 9th சாப்டரை பொறுத்தளவுக்கு 9.8 9.9 இந்த சம்மை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 10வது சாப்டரை பொறுத்தளவுக்கு 10.8 ஸோ நம்ம இந்த மாதிரியான சம்ஸு ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு ப்ரீவியஸாக ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிருக்காண்டு. மோஸ்ட்லி ஒவ்வொரு சாப்டரையுமே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சைடாவோ கிரியேட்டிவாக கேட்டால் கூட அந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடுவீங்க. நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உடைய கொஸ்டின் பேங்குடைய PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நீட்டாக அழகாக ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 நாள் விடுமுறை போயிடுச்சு. உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாள் மட்டுமே இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய சம்ஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மண்டே எழுதக்கூடிய அந்த மேக்ஸ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு 2 மாதங்கள் இன்னும் இருக்குது, ஜனவரி பிப்ரவரி. ஸோ எந்தெந்த சம்லாம் நம்ம இன்னும் அடிஷனலாக பார்க்காம இருக்கோமோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. 1 மார்க் பார்ட் 1ல் வரக்கூடிய அந்த 1 மார்க்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கெல்லாம் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு இயலுமே எந்தெந்த சாப்டரில் கேட்குறாங்க, கிரியேட்டிவாக கேட்குறாங்களா, எக்ஸாம்பிள் கேட்குறாங்களான்னு செக் அவுட் பண்ணி ஒரு கிளியர் ஐடியாவோடு நீங்கள் மேக்ஸை நல்லபடியாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. மேக்ஸில் செண்டம் என்பது கன்ஃபார்ம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த செண்டம் கொஸ்டின் பேங்க் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.